ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம். இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் விநாயகர் சிலையை கரைக்கிறதுக்கு மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது செகண்ட் ரவுண்டு. ஃபர்ஸ்ட் அவரில் வந்து கொழுக்கட்டை பண்ணி பொங்கல் வச்சு அவருக்கு வந்து பச்சல் போட்டு பூஜை பண்ணி கொண்டு மக்களே இப்போ வந்து ஒரு முழுக்கு போட்டு ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம் பார்த்துட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அதாவது வந்து சிலையெல்லாம் கரைக்கிறதுக்கு மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டமும் இன்றைக்கி ரொம்ப அதிகம், ஜாஸ்தியாக வந்து இன்னொரு குரூப் வந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே முன்னாடியே வந்து ஃப்ரீயாக கரைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் வந்துருக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க எப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக இப்போ வந்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு சிலையை வந்து கரைக்க போகிறாங்க. நீங்களே எந்த ஊர்லேருந்து நான் வரீங்க? அந்தியூர் அண்ணாமடுவா? ஓ, அந்த அக்காவில் இருந்தாங்களா அவங்க குரூப்பா இல்லை நீங்கள் தனி குரூப்பா? நீங்கள் தனி. ஓகே ஓகேங்கண்ணா. சரி, இன்னும் என்னென்ன ப்ரொசீஜரு? அவ்வளோதான், கரைக்கிறது தானே? அவ்வளோதான். சரி, பூஜையெல்லாம் முடிஞ்சுதா? கரைக்க போகிறீங்க? சரி, போகலாமா? ரெடி? மக்களே சிலையை கரைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நாமளும் போறோம். வரோம் கண்டிப்பா வரோம். மக்கள் எல்லாம் சவுண்ட் விட்டு போறாங்க. மக்களே நனைஞ்சிட்டேன். பாபு இங்கே ஒரு கேங் வந்துருச்சு. சின்ன சிலையா கண்ணு கண்ணு இரு. ஓகே ரெடி. அக்கா கரைச்சாச்சா? எப்படி வருஷம் வருஷம் வந்து கரைப்பீங்களா? ஜாலியா இருக்குதா? ஜாலியா இருக்கு, ஃப்ரீயா இருக்குது, ஜாலியா இருக்கு. ஏய் குட்டி எப்படி இருக்குது? இங்க ஒரு தம்பி சிலையை கொண்டு வந்துருக்கிறாரு கரைக்கிறதுக்கு. தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அந்தியூரா? தவிட்டுப்பாளையமா? எத்தனை நாள் பூஜை பண்ணீங்க சிலைக்கு? 5 நாளா? இல்லைங்க, அங்கே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களே
உண்மையாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நான் சிலையை கரைக்கிறதுக்குலாம் வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. நல்லா வந்து தண்ணியில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு நாள் வந்து சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்தே வந்துடுவோம் நம்ம எல்லாத்தையும். இவங்க அண்ணன் தான் வந்து கூட்டிகிட்டு வந்துருக்கிறார் எல்லாத்தையும், அண்ணாமடுவிலிருந்து. அவரையும் சும்மா ஒரு இன்டர்வியூ பண்ணிடுவோம். ஆனால் எல்லாம் அப்படியே கரைச்சி முடிச்சாச்சு. அழப்பற ஃபினிஷிங் ஃப்ரெண்ட்ஸ், அழப்பற ஃபினிஷிங். ஓகே, சூப்பர்ண்ணா, டன். ஓகே, பாய் பாய். ஐயா ப்ரோ, எந்த ஊர்லேருந்து வரீங்க? எஸ்எம் கார்மெண்ட்ஸ் இருந்தா இதான் ஃபஸ்ட் வருஷமா? ரெண்டாவது டைமா? நீங்கள் 2 பேர் தான் வந்துருக்கிறீங்களா? ஆனால் இந்த டைம் நான் வந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுதுங்க. 2வது வருஷம். ஓ, இப்போ கரைக்கிறதுக்கு போகிறீங்க. விநாயகர் சிலை கரைக்கிறதுக்கு வரீங்களா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? அத்தானி தான். சரி 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 சரிங்க. அண்ணா ஓகே, சிலை டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்துருக்கிறீங்க நீங்கள். ஆமாம், இது வீட்டில் பாப்பா செஞ்சது. ஓ, பாப்பா செஞ்சுருங்களா? குழந்தைங்க செஞ்ச சிலை பூஜை பண்ணி வெளில வரும். 3 டைம் முக்கியம் எடுக்கிறதுங்களா? ஆமாங்க. அவ்வளோ அப்படி கரைச்சிடுங்க. களிமண் தானுங்கண்ணா? களிமண் கரைச்சிடுங்க. அதான் கரைஞ்சிரும் பார்த்தேன், அதான் கரைஞ்சிருங்க. ஓகேங்க. கரைத்து கொண்டு இருக்கிறார்கள் விநாயகரை. யூடியூப்க்கா? ஃபோனில் வரும். எங்கிட்ட எந்த ஃபோனும் சார் இருக்குது. சரிங்க, ஓகே. அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்க? காக்கா இன்னூருங்களா? எத்தனை வருஷமாக கொண்டு வந்துருக்கிறீங்க இங்கே சில? ஃபஸ்ட் வருஷமா? சூப்பர். பூஜை முடிந்து விட்டது, அடுத்து சிலை கரைக்கிறதுக்கு போகிறாங்க. பிள்ளையாரை நல்லபடியாக வழி அனுப்புறதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஹாய், ஹலோ மைடியர் மக்களே, வணக்கம். இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் விநாயகர் சிலையை கரைக்கிறதுக்கு மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது செகண்ட் ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டு வந்து முதல்ல வந்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு. ஒரு டீ சாப்பிட்டு செகண்ட் ரவுண்டு வந்துருக்குறோம். இங்கேயும் எப்படி கரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம், வாங்க. குட்டி, சிலையை கரைச்சாச்சா? எத்தனை நாள் பூஜை பண்ணீங்க? 3 நாளா? சிலையை நீங்களே செஞ்சீங்களா, வாங்கினீங்களா? நீங்களே செஞ்சீங்களா? களிமண்ணில் செஞ்சீங்களா? நான் வரத்துக்குள்ளே கரைச்சிட்டிங்க. சரி, ஓகே. சரி, எப்படி இருந்துச்சு 3 நாள்? ஜாலியாக இருந்துச்சா? பூஜையில் நீங்களே பண்ணீங்களா? சூப்பர். எந்த ஊர்லேருந்து வரீங்க? அத்தானியிலிருந்து வரீங்க. ஓகே. எந்த ஊர்லேருந்து வருது? எந்த ஊர்லேருந்து வரீங்க? கட்டூர்மேடு. நீங்களே செஞ்சதா எல்லாமே? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? வீரழகனா? சரி சரி. இந்த சிலையில் யார் செஞ்சது? குழந்தைங்களாம் செஞ்சாங்க. உள்ளூர் குழந்தைங்களாம் செஞ்சாங்க. எத்தனை நாள் பூஜை பண்ணீங்க? 3 நாள் பூஜைங்க. இது பெரிய சிலைங்களா? எல்லாம் ஒட்டுக்கா வந்துருக்கிறீங்க. சரிங்கண்ணா. ஓ, கிட்டத்தட்ட 120 பேர். சரி. எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சிலையை கரைக்க போகிறாங்க. பார்த்து நடங்க. நேரா இப்படி வாங்க. வாவ் மக்களே, சிலையை கரைக்க வந்து விட்டார்கள். தண்ணிக்குள்ள நாமளும் போய்கிட்டு இருக்கிறோம். போதுமா? போலப்பா, அப்படியே கரைச்சிடும். கிளப்பக்க திரும்பி கரைங்க. 3 தடவை அமுத்துங்க.
அமுத்துங்க அமுத்துங்க 3 டைம் அமுத்துங்க. அவ்வளோதான். அப்படியே கரைச்சிருங்க. அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் கண்ணு. கண்ணு எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அந்தியூர்ல இருந்தா? எத்தனை நாள் பூஜை பண்ணீங்க சிலைக்கலாம்? 3 நாளா? இன்னைக்கெல்லாம் கரைச்சி விட்டாச்சு. சரி, ஓகே, சூப்பர். ஸ்கூலுக்கு போயிட்டீங்களா இன்னைக்கு? போயிட்டு தான் வந்தீங்களா? பரவாயில்ல, குட். சூப்பர் சூப்பர். அண்ணா எந்த ஊர்ல இருந்து? கைகட்டி. இல்லை சும்மா வேணுங்கிறது போட்டுக்கலாம். அக்கா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தவுட்டுப்பாளையங்க. நாட்ராய் நகரா? நாட்ராய் நகர்லேருந்து வரோம். சிலை நீங்களே பண்ணதா? ஆமாங்க, நாங்களே பண்ணோம். நீங்களே பண்ணது. எத்தனை நாள் பூஜை பண்ணீங்க சிலைக்கு? 3 நாள் பூஜை பண்ணோம். 3 நாள் பூஜை பண்ணீங்க. நீ கரைக்கிறதுக்கு நீங்கள் மட்டும் தான் வந்துருக்கீங்க? நான் மட்டும் தான் வந்தேன். சரி. அவளில் வந்து கொழுக்கட்டை பண்ணி பொங்கல் வச்சு அவருக்கு வந்து பர்சல் போட்டு பூஜை பண்ணி கொண்டு. சரி. உங்கள் பேருங்கக்கா? சாந்தா. அக்கா முன்னாடியே கரைச்சிருங்க. களிமண் தானே, கரைஞ்சிரும். ஃபயர் ரெஸ்க் டீம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்கா திரும்பிங்க, திரும்பிக்கங்க, இந்த பக்கம் திரும்பிக்கங்க. ஜெய் விநாயகா, ஜெய் ஜெய் விநாயகா, ஜெய் ஜெய் விநாயகா. 3 டைம். அவ்வளோதான். அவங்களே வந்து களிமண்ணில் வந்து விநாயகர் உருவத்தை செஞ்சு வழிபட்டு 3 நாள் வழிபட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே கரைக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கிற நிகழ்வும் பார்த்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எல்லாருமே வந்து உணர்வுபூர்வமாக இந்த விஷயத்தை செய்கிறத பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நிறையா சிலை வந்திருக்குது. கிட்டத்தட்ட அந்தியூர்லேருந்து இப்போது கண்ணில் பூச்சி விழுந்துருச்சு மக்களே. கிட்டத்தட்ட அந்தியூர்லேருந்து ஒரு 30 சிலைக்கு மேலே வந்திருக்குது. இப்போ எல்லாத்தையும் கரைக்க போகிறாங்க. இது வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்தவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்கவுங்க ஃப்ரீயாக கரைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க. இப்போவும் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். ஃபோன் இருந்தால் எடுத்துருங்க. ஃபோன் எடுத்துருங்க. ஃபோன் இருந்தால் எடுத்துருங்கண்ணே. அவசரப்பட்டு போய் ஃபோன் விட்றாதீங்க. கொடுத்துட்டு வர மாட்டீங்களா? இருக்கிறதுலே பெரிய விநாயகர். பார்த்து எல்லாம் பிடிச்சிங்க. ஏய் பார்த்து பார்த்து பார்த்து. இருக்கிறதுலே பெரிய விநாயகர் வேல்நம்பி. எல்லா சிலைக்கும் பூஜை முடிஞ்ச உடனே வந்து இப்போ சிலை எல்லாமே கரைக்கிறதுக்கு போவாங்க. கிட்டத்தட்ட 20 சிலைக்கு மேலே இருக்குது.
ரைட் ஓகே. சிலை கரைக்கிறதுக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக ஃபயர் ரெஸ்க்யூ டீம் வந்து எல்லா பக்கமே வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நைட் நேரம் கொஞ்சம் ஆழம் வந்து சுழல் எல்லாமே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சிலை ஒவ்வொரு சிலையாக கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா சிலையுமே லைனாக போய்கிட்டு இருக்குது. கண்ணே பார்த்து போ பார்த்து போ. சிலையெல்லாம் நிறைய போய்கிட்டு இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். எந்த ஒரு சிலை? இந்த ஒரு சிலை அருமையா இருக்குது. கண்ணு 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 இந்த சிலை இங்க கொண்டு வாங்கிக்கிற செல்லவா விஜய் வா. ஏ 3 டைம் மேல தூக்கி தூக்கிடு. இன்னொரு டைம் இருக்கு. அவ்வளோதான். ஏ கண்ணே அப்படியே முழுக்கிட்டு அந்த சைடு போயிருங்க. 3 டைம் முழுகிட்டு போங்க. முழுகிருங்க 3 டைம் முழுகிருங்க. மக்களே பிள்ளையார் உள்ள இருக்கிறாரு. உள்ள கேமரா விட்டு பார்த்தா பெரிய சிலையை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே இப்படியே கரைச்சுடுங்க. அப்படியே கரைங்க. சரிக்கலாமா? அவ்வளோதான். இப்போ இங்கே ஒரு பிள்ளையாரை வந்து நாமளே கரைக்க போகிறோம். 3 தடவை. ஒரு நிமிஷம் விடுங்க. மக்களே இப்போ வந்து நாமளே வந்து பிள்ளையாரை கரைச்சாச்சு. இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த பிள்ளையார் வந்து காட்டுகிறேன். மக்களே சிலையை வெற்றிகரமாக கரைச்சி முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்தியூர் மூல விநாயகர். அந்த சைடு போகாதீங்க. நேரம் போக முடியலப்பா. சார் அதில் தான் கூப்பிட்டாங்க சார். தனியாக போய் கூப்பிட்டாங்க சார். எடுங்க வாங்க. தம்பி 4 பேருக்கு மேல போக கூடாது. போதுவா பார்த்து போ தம்பி வா மேல வா. பார்த்து கண்ணே நீ மேல வா. ஓரமத்தில் உள்ள தூக்கி பொறுமையா போங்க. தம்பி அப்படியே பார்த்து போங்க. அந்த சைடு வாங்க.
பார்த்து 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 களிமண்ணை வலிக்கு விட்டுரு, மெதுவாக போங்க. கண்ணு சின்ன சிலையில இப்படி விட்டு வா, சின்ன சிலையில ஊற்றி விட்டு வந்துடுறேன். அதிகமாக போகாதீங்க. நீங்களும் மேலே இருங்க, நீங்களும் மேலே வாங்க, மேலே வாங்க, நீங்க மேலே வாங்க. மக்களே இப்போ வந்து ஒரு முழுக்கு போட்டு ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க. நாமளும் ஒரு முழுக்கு போட்டாச்சு. வந்து நம்ம வேலையை சிறப்பாக முடிஞ்சிருச்சு. பாய் பாய், see you, டாட்டா. ஆனால் மீண்டும் அடுத்த வருடம் மீண்டும் அடுத்த வருடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாய் 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 சேவை அருண் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அருண் வந்து அந்தியூர்லேருந்து இந்த மாதிரி அப்பப்போ சேவை பண்ணுறதுக்காக எல்லா பக்கம் வருவார். மிக்க நன்றி. ஃபயர் சர்வீஸ் டீம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வாலண்டியர்ஸ், அப்புறம் இவங்க ஃபயர் சர்வீஸ் எல்லாமே சேர்ந்து நடாத்துக்குள்ளே போய் நின்றுட்டு அதுக்குள்ளே பக்தர்கள் வராத அளவுக்கும் அந்த சிலையை கரைக்கிறவங்க வந்து உள்ளே போகாத அளவுக்கும் பார்த்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் பண்ணாங்க. சேனலை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கட்டாயம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியோ காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையோட உதவியோட இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிறப்பாக முடிவடைஞ்சிருச்சு. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. See you, take care, bye bye, டாட்டா.